வணக்கம் பாசக்குழந்தைகளே, இது உங்கள் பஸ்டா கிட்ஸ் டிவி. இங்கே நாமெல்லாம் நல்லொழுக்கம், அருள் மற்றும் விலங்குகளிடம் நடக்க வேண்டிய பரிவை பற்றி அழகான கதைகள் கேட்கிறோம். இன்று நம்ம கதையில் 3 அன்பான பசங்க சில குட்டி நாய்களுக்கு பசிக்கு தீர்வு கொடுக்க எப்படி ஹீரோக்களைப் போல மாறினார்கள் என்பதை பார்க்கப் போறோம். அன்பான பிள்ளைகளும் ஹீரோ நாய்களும். உங்கள் இதயத்தை நெகிழச் செய்ய ஒரு அற்புதமான கதை. இப்பவே ஆரம்பிக்கலாம் வாங்க. ஒரு நேரத்தில் சூரியன் ஒளிரும் சன்னிவில்லே என்ற ஒரு அழகான சிறிய நகரத்தில் 3 நெருங்கிய நண்பர்கள் வாழ்ந்தனர். அவர்கள் பெயர்கள் மாயா, ரோஹன் மற்றும் லீலா. மாயா ஒரு அன்பான பெண். அவளுக்கு பாசி உயிர்கள் மீது மிகுந்த விருப்பம். ரோஹன் புத்திசாலி மற்றும் ஆர்வமுள்ளவன், எப்போதும் ஒரு குறிப்பேட்டுடன் சுற்றுகிறார். லீலா ஒரு சுறுசுறுப்பான குழந்தை, எப்போதும் சிரிப்புடன் சுற்றிப் பார்ப்பாள். ஒருநாள் பள்ளிக்குப் பிறகு பச்சை பூங்காவில் விளையாடிக் கொண்டிருந்தபோது மாயா ஒரு சிறிய, மெலிந்த நாயை புதர்களுக்குள் கவனித்தாள். அது நாய் குட்டியாக இருந்தது. ஓ, இது எப்படி சாப்பிடாமல் இருக்கிறதோ? மாயா கவலையுடன் சொன்னாள். லீலா தன் லஞ்ச் பாக்ஸில் இருந்த சப்பாத்தியை எடுத்து அதை பக்கத்தில் வைத்தாள். நாய் மெதுவாக வந்தது, சாப்பிட்டது, அதன் வால் அழகாக அசைந்தது. அன்றிலிருந்து மூவரும் ஒரு முடிவெடுத்தனர். நாம் ஒவ்வொரு நாளும் நாய்களுக்கு உணவு, தண்ணீர் கொடுப்போம். அவர்கள் ரொட்டிகள், பாயில், சுடுகோழி மற்றும் தண்ணீர் கொண்டு வந்து ஒரு பொக்கிஷமாக உணவு பகிர்ந்தனர். நாய்கள் சந்தோஷமாக வாருங்கள், வாருங்கள் என்று கூட்டமாய் பின்தொடர்ந்தன. முதல் நாய்க்கு அவர்கள் ரஸ்டி என்று பெயர் வைத்தனர். அது பழுப்பு நிறம். பிறகு வந்த சிறிய வெள்ளை நாய்க்கு ஸ்னோவி, நீண்ட வாலை உடைய நாய்க்கு டெயில்ஸ், சிறிய ராணி போல் நடக்கும் நாய்க்கு கியூனி என்று பெயரிட்டனர். அவர்கள் இன்னமும் அன்பாக நாய்கள் மீது கவனித்தனர். பண்டல்கள், பிளாஸ்டிக் கப்புகள், பட்டாணி மற்றும் உறைந்த போர்வைகள் கொண்டு ஒரு சிறிய குடிசை கட்டினார்கள். ஒருநாள் மாலை திடீரென அவர்கள் பழைய கட்டிடத்தில் புகை வெளியேறுவதை பார்த்தனர். அவர்கள் ஓடிச் சென்று ஒரு சிறிய பூனை மேல்தளத்தில் மாட்டியிருப்பதை பார்த்தனர். தீயணைப்பு படையினர் வருவதற்குள் ரஸ்டி அதிக சத்தமாக குரைத்தான். பிற நாய்களும் அவனுடன் உள்ளே ஓடின. பூனை பாதுகாப்பாக வெளியில் வந்தது. நாய்கள் அவளை காப்பாற்றின. மேயர் வந்தார், அனைத்தையும் பார்த்தார். இந்த நாய்கள் ஹீரோக்கள். இந்த பிள்ளைகளும் உண்மையிலேயே ஹீரோக்கள். அதற்குப் பிறகு நகரத்தில் ஒரு அனாதை நாய்கள் பாதுகாப்பு மையம் கட்டப்பட்டது. மக்கள் உணவு, போர்வைகள், விளையாட்டு பொம்மைகள் கொடுத்தனர். மாயா, ரோஹன், லீலா மூவரும் அனிமல் ஹெல்பர்கள் ஆப் சன்னிவில்லே என்ற பட்டம் பெற்றனர். அனாதை விலங்குகளும் நம்மை போல் உணவுக்கும் அன்புக்கும் தகுதி உடையவை. நாம் அவர்களுக்கு அன்பாக நடந்து கொண்டால் அவர்கள் ஒருநாள் நம்மை காப்பாற்றக்கூடிய ஹீரோக்களாக மாறுவார்கள்.